கைலி கட்டு வேட்டி கட்டு. என்னடா எல்லாம் டிஃபரெண்டா இருக்கீங்க இன்னைக்கு? நாங்களா அப்புறம் எப்படி வேட்டி கழுவி பத்திரம்டா. பானை உடையாம கொண்டு வரோம். சண்டை பொருள் எடுத்து வைக்கிறோம். தக்காளி ஏமாப்ள என்ன சொல்லணும் சொல்லுப்பா. அம்மா இது ஒரு மாதிரி இருக்கு. கிள்ளிடு மாப்ள. கிள்ள தெரியலனா இப்படி ஒரு கிள்ளு கிள்ளிக்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் மாஸ்டர் சேனல். நான் உங்கள் அருண் சவுந்தரராஜன். நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பானையும் சிக்கனையும் வச்சு சூப்பரான சுவையான ரொம்பவே பழங்கால முறையில் சூப்பரான ஒரு சிக்கன் கறி பண்ணி சாப்பிட போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோங்கிறத வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு புது வியூவர்ஸாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கிற ஒரு பெல் பட்டனை ஒரு தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவெலாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். மறக்காமல் லைக் பண்ணிக்கிங்க. சரி வாங்க வீடியோவில் பார்க்கலாம். கல்லுண்டா அம்மி அரைக்க முடியும். ராகுல நீ போய் கருவேப்பிலை உடைச்சிட்டு வர. எங்க இருக்க? நம்ம கொல்லையில் இருக்கு பாரு, நேராக போ. இங்கே இருக்கா? நம்ம கொள்ளாதண்டா, போய் உடைச்சிருவாடா. இங்க இருக்கு கருவேப்பிலை. இப்ப டைம் இருக்கு. அதையும் இதையும் சேர்த்தனா மியூசிக். பானை வைக்கிறது குழி வெட்டிக்குவோம். ஆமா ஆனா வலிச்சிட்டு போகுது மண்ணுக்கு மாப்ள. நீங்க பக்கத்துல வாங்க மாப்ள. பானை குழி நோண்டறேன்ட்டு கொஞ்சம் தாள போடு மாப்ள. இப்போது நம்ம கோழிக்கு மசாலா போட போகிறோம். என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன வெங்காயத்தை முழுசாக போட போகிறோம். அப்புறம் இந்த கருவேப்பிலை, அப்புறம் நறுக்கி வச்ச பச்சை மிளகா, நறுக்கி வச்ச மல்லித்தலை போட போகிறோம். அப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி, அடுத்தது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அடுத்தது மசிச்சு வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். மசாலா என்னன்னு பார்த்தோன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். அடுத்தது கரம் மசாலா, கூடவே மிளகுத்தூளும் ஜீரகத்தூள், சோம்புத்தூள் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நெய் சேர்த்துக்க போகிறோம். இந்த மசாலாவை நல்லா கலந்துக்கிட்டு அப்புறம் இது கூட சிக்கனை சேர்த்துக்க போகிறோம். இந்த மசாலாலாம் ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டுற மாதிரி கலந்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது நம்ம சிக்கனை போட போகிறோம்.
நல்லா அந்த மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் அந்த சிக்கனில் நல்லா ஊறுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். எல்லா மசாலாவும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆனால் தான் நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் மிக்ஸ் ஆகாமல் இருக்கக்கூடாது. இப்படி நல்லா கலந்துக்கலாம். அடுத்தது இந்த கலந்த மசாலாவை நம்ம பானைக்குள்ளே வச்சு மூடி அதுக்கப்புறம் தான் சமைக்க போகிறோம். இப்போ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது எடுத்து இப்போ பானைக்குள்ளே வைக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்குவோம். இந்த மாதிரி ஆயிலை உள்ளே ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சிக்கன் மசாலா போட்டு வச்சுருக்கோம்ல, இப்போ அதை உள்ளே வச்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்த பானையில் வச்சுக்குவோம். இந்த மாதிரி மாவு வச்சு அதுக்கப்புறம் இந்த மூடியை வச்சு மூடிக்குவோம். ஏன் இந்த மாவு வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அந்த ஏர் இருக்குல்ல, அந்த ஏர் வெளியில் போகாது. அதனால தான் இதை வைக்கிறோம். தம் வைக்கிறதுக்கு இந்த முறை ரொம்பவே சிறந்தது. இந்த மாவு என்ன மாவுன்னு பார்த்தீங்கன்னா, மைதா மாவில் பண்ணியிருக்கோம். இதுதான் கடைசி பானை. இதை ஒட்டிட்டு அடுத்தது நேராக போய் நெருப்பில் வச்சு சமைக்க போகிறோம். டேய், பானை தூக்கிட்டு வர அழகை பற்றியா இல்லையா? இரு நான் வைக்கிறேன். சுட்டுக்காதீங்க. இந்த நெருப்பில் தான் நம்ம இந்த பானையை வேக வைக்க போகிறோம். அதாவது இந்த நெருப்புலேயே அந்த சிக்கன் வந்து தம்மாகி வெந்துடும். நம்ம எரிய விட போகிறதில்ல, வெறும் இந்த நெருப்பு கங்கவுள்ளியே அது எரிஞ்சிடும். தம்மாகி சூப்பராக குக் ஆயிரும். ஒரு அரை மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அது வெந்திருக்கும். ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். நல்ல பொல பொலன்னு வந்துருச்சு மாமா. தெரியுது. வாசனையும் வேறு அருமையாக இருக்கு. கொண்டா அப்போ எப்படி என்னடா
ம் சூப்பர் சூப்பர். அம்மா ஆஹா அதை தாண்டி இது இருக்கு மாமா. என்னம்மா ஒன்று ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு? எல்லாம் ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். அப்படியா? அதுதான் சரி. பஞ்சு மாதிரி இருக்குமாப்ல ஒரு. ஒண்டியாக சாப்பிடாதாம்மா. கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துறேன். சூப்பராகும்ப்பா. அதிகமாக கடைசி இதையும் திறந்துரு. ம் அருமை. கொஞ்சம் உப்பு போட்டுருந்தா அந்த இதையும் பிச்சு பரோட்டா மாதிரி தின்னுருக்கலாம். எப்படி இருக்குமாப்ல? நல்லா ஜூஸியாக. வையமாப்ல கொட்டி கவருமாப்ல. ம் ஓ லெக் பீஸ். லெக் பீஸ் அப்படியே எடுத்துக்கணும். எப்படி இருக்கணும்? அப்படியே இருக்கணும். சுடுதா? சுடாதுன்னு அதுக்கிட்ட சுட்டு சுடாது. இப்போ சுடல இப்படி புடுறா நல்லா பிடிச்சி சுட்டு அப்படி சுடுவோம். அள்ளி நறுக்குன்னு தின்னுங்க எல்லாம். சூடாக இருக்கு மாம்சம். அம்மா இந்த கறி நல்லா பொசு பொசுன்னு வந்துருங்க. பொசுன்னு வந்துருக்கா? ஒன்றை மாதிரியே ஆமாப்ல. உங்களை மாதிரி. அவ்வளோதான். பக்கத்தில் வந்தாங்கன்னா வாயை தொக்காமல் அடிச்சுட்டு இருக்கான். மாலை அவ்வளோதான். சாப்பிடும்போது பேசக்கூடாதான். நீ அப்புறம் ஏன்டா பேசுற? நான் பேசுறேன். மாமா கறிலாம் அப்படியே பொசு பொசுன்னு வந்திருக்கு மாமா. அம்மா செய்கிறப்ப மூடியை போட்டு மூடிட்டோம்ல, அந்த வாசனைலாம் அந்த ஆவியில் வெளில போல செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது கறியை வந்து வதக்குறது இல்லைல்ல, எல்லாமே பச்சை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலேருந்து மசாலா வரைக்கும் எல்லாம் பச்சை மசாலா தானே. சரி, நம்ம ஆடியன்ஸ்லாம் நம்மளை கோச்சிக்க போகிறாங்களே, கூப்பிட்டுருமா ஒரு நாள்? எல்லாரும் கூப்பிட்டுருமா? கூப்பிட்டுருவோம். வாங்க சாப்பிட்லாம். சாப்பிடலாம். தமிழ் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கான். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. அதுவும் எல்லாமே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாமே பச்சையாகவே மசாலா போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி இதில் வச்சு நல்லா பானையில் மூடி அந்த வாசம் வெளியில் போகாத அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்க. சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பொசு பொசுன்னு அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. மற்றும் ஒரு சிறப்பான வீடியோவோட உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் கூட பெல் பட்டனை ஒரு தட்டி விட்ருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் பாய். பாய் பாய். பாய் பாய். செஞ்சுக்குன்னா உழைப்பேன். சின்ன பேர்
சாயங்காலம் உரைக்குது எலும்பு உரைக்கும் எலும்பு வரைக்கும்